என்ஜாய் பண்ணோங்க, தரலி என்ஜாய் பண்ணோம். இது ரொம்ப பிடிக்கிற படம், எத்தனை வாட்டி பார்த்ததுன்னு தெரியல. பட் ஸ்க்ரீனில் பார்த்தப்போ இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரிய ஸ்கில்லில் பண்ணப்போ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லவ்ட் இட். 31 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த படம், இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சோபனா மேம்க்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்காட்டி எக்ஸ்பிரஷன் எப்படி மேடம் இருந்துச்சு? செம்ம நிறைய ரீமேக்ஸ் பார்த்துருக்கேன், பட் இந்த ஒரிஜினலில் எதுவுமே பீட் பண்ணாது. மேடம் பார்ட் 2லாம் நிறைய லாங்குவேஜில் எடுத்துட்டாங்க, இது மலையாளத்தில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பார்ட் 2 வேணாம், அது அப்படியே ஒரிஜினல் அப்படியே இருக்கட்டும், அதுதான் பெஸ்ட். ரொம்ப வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு படம். இப்பயும் எவர்கிரீன் தான், அது நல்ல மூவி. அது இப்பயும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. நல்ல மேக்கிங் நல்லா இருக்குது. பசில் வந்து நல்லா மாற்றிருக்காங்க, அது ஃபீல் தெரியுதா சார்? இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. அண்டு மூவி அந்த புதுசாக திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். சார் சோபனா மேம்க்கு இதில் வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிது, எப்படி இருக்குது இப்போ பார்க்கும்போது பிக் ஸ்க்ரீனில்? அதான் நல்லா மூவி பொறுத்த வரைக்கும் நல்ல எல்லாமே எந்த டைமில் பார்த்தாலும் இது இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அதே ஃபீல் தான் வரும். ஸோ நல்ல மூவி தான் சார். இது மற்ற லாங்குவேஜில் பார்ட் 2 எடுத்துட்டாங்க, நீங்கள் இது பார்ட் 2 எதிர்பார்க்குறீங்களா இந்த படத்துக்கு? பார்ட் 2 வர்றது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஃபீல் அதில் வருமானது எனக்கு டவுட் தான். ஆனால் எப்படி வந்திருக்கு படம்? ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது, 31 வருஷம் ஆகுது. ஆமாம் 4Kல எப்படின்னா இருக்குது? நல்லா தான் இருக்குது. அது ரொம்ப நாளாக ரொம்ப முன்னாடி பார்த்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நாங்கள் அப்போ பார்க்க முடியல, அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வந்தோம். சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் சோபனா மேம்க்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது இப்போ? பயங்கரமாக இருக்குது. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்காக, அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தான் வந்தோம். சூப்பர். ஓகேண்ணா. ஏன்னா நிறைய லாங்குவேஜில் வந்து பார்ட் 2 வந்துருச்சு. ஆமாம் சந்திரமுகிலாம் பார்ட் 2 எடுத்தாங்க, இதை பார்ட் 2 எடுக்கணும்னு விரும்புறீங்களா எப்படிங்க? ஆமாம் இது பார்ட் 2 எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. அதுதான் ஒரு மூவி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ப்ரோ மணி சித்திரத்தால் எப்படி ப்ரோ இருக்குது 4Kல? ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இது எவ்வளோ வந்தாலும் நிச்சயமாக ஒன்னோட பார்ப்போம். 31 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இப்போ ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது பார்க்கத்தானே எல்லாருமே வந்திருக்கோம். இது எவ்வளோ பார்த்தாலும் மடுக்காது. இன்னும் வந்தால் இன்னும் வந்து பார்ப்போம். சோபனா மேம்க்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு படத்தில்? செம்மையாக இருந்துச்சு. அது நோ வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் தட். மோகன்லால் சார் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். ரொம்ப செம்மையாக இருக்குது.